வணக்கம் நண்பர்களே. இந்த இங்கிலாந்து ஃபேஸ்பால் சொல்லிட்டு அதிரடியாக விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சில வருடங்களாக ரொம்ப வேகமாக ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அந்த யுக்தியை பயன்படுத்தி இந்தியா அவங்க காலி பண்ணாங்க. அதான் கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு சண்டியன் ஒருத்தன் ரொம்ப துள்ளிக்கிட்டே இருந்தானா அவன் ஆயுதத்தை எடுத்து அவனையே போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னா, அவன் என்ன மாதிரியான யுக்திகளை எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வருகிறானோ அதே மாதிரி அந்த திட்டத்தாலேயே அவனை காலி செய்வது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலாந்து இந்த 2020 மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் 200 ரன்னு டார்கெட் கொடுத்தாலும் அடிச்சிருவாங்க. அதாவது ஓவருக்கு 10 ரன்னு அசால்ட்டாக அடிக்கிறாங்க. 8 ஓவர்னால் சாதாரணமாக ஜெயிச்சிடுறாங்க. அப்போ இங்கிலாந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 400 ரன் அடிக்கணும். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, கடைசி நாளில் நீங்கள் வந்து 500 ரன்னு டார்கெட் கொடுத்தா கூட ஒரு முதல் 50 ஓவருக்கு 4 ரன் ரேட்டில் 200 ரன் அடித்தா கூட அடுத்து 30 ஓவர் இருக்குது பார்த்தீங்களா, 6 இல்லை 7 ரன் ரேட்டில் ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. இல்லை அப்படியே வந்து அதிரடியாக விளையாண்டு விக்கெட் போனால் கூட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 400 ரன் அடிச்சிட்டாங்க. அப்போ அது என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளாட் பிச்சு ரெடி பண்ணுறாங்க. அதில் ஸ்விங்கும் வராது, சீமும் கிடைக்காது. முதல் 1 மணி நேரம் அந்த புது பந்தில் மட்டும்தான் வந்து பால் வந்து டேர்ன் ஆகும். அதை சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அதிகமான ரன் குடிக்க முடியும். இப்போ இதை கவனித்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியா கடைசி நாளில் வந்து ஒரு 600 ரன் டார்கெட். அதாவது அவங்க நினச்சே பார்க்கக்கூடாது இதை வந்து நம்ம சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா இங்கிலாந்து எப்பவுமே அதிரடியாக விளையாட்டு பழக்கம். அப்போ அவனுக்கு கட்டப்படவே தெரியாது, அதாவது டிஃபென்ஸ் விளையாடவே தெரியாது. அதனாலே அவங்க அவுட் ஆகிடுவாங்கன்னு சொல்லி மனதளவில் ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினாங்க 600 ரன் டார்கெட் கொடுத்து. ஸோ அவங்களுக்கு அடிக்கிறதா இல்லை நிற்கிறதான்றது தெரியாதனாலேயே அவங்க வழக்கம் போல் விளையாண்டு தோத்துட்டாங்க. அதான் இங்கிலாந்துக்கு அவன் ஆயுதத்தை எடுத்து அவனே செஞ்ச மாதிரி இந்தியா வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. அதாவது யாருக்கிட்ட யார் வந்து வேலையை காமிக்கிறது, உலகத்திலே சிறந்தவர்கள் இந்தியா அப்படின்னு காமிச்சிட்டாங்க. அடுத்த ஒரு டெஸ்ட் இன்னும் செம்மையாக காமிப்பாங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். நன்றி.